ஈரானுக்கு எதிரான தாக்குதல் 4 முதல் 5 வாரங்கள் வரை நீடிக்கும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய கிழக்கில் ஈரானும் தாக்குதல் நடத்தி வருவதால் அந்நாட்டின் மீதான தாக்குதலை இன்னும் நீட்டிக்க தாம் தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார். உலகிலேயே சக்தி வாய்ந்த ராணுவம் அமெரிக்காவிடம் உள்ளது என்றும் ஈரானுக்கு எதிரான போரில் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்றும் கூறினார். போரில் கொல்லப்பட்ட அமெரிக்க வீரர்கள் 4 பேருக்காக நாடு துக்கப்படுவதாகவும் ட்ரம்ப் தெரிவித்தார். ஈரான் அமெரிக்காவின் எச்சரிக்கையை அலட்சியமாக கருதியதுடன் அணுசக்தி திட்டங்களை கைவிட மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரானால் ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தலை அகற்றவே அந்நாட்டின் மீது போர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் ஈரானின் ஏவுகணை திட்டம் அணு ஆயுத வளர்ச்சியை பாதுகாக்கும் நோக்கம் கொண்டது என்றும் குறிப்பிட்டார். அணு ஆயுதங்கள் மற்றும் நீண்ட தூர ஏவுகணைகளை ஈரான் வைத்திருப்பது மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் அச்சுறுத்தல் என ட்ரம்ப் தெரிவித்தார். ஈரானுடனான யுத்தம் முடிவில்லா போராக மாறாது என்று அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸத் தெரிவித்துள்ளார். ஈரானுடனான போர் நிலவரம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈராக் போரை போல இந்த போர் இருக்காது என்றார். ஈரானின் அணு ஆயுத கட்டமைப்பை அழிப்பதே இந்த போரின் நோக்கம் எனவும் அதுவரை மட்டுமே இப்போர் நடத்தப்படும் எனவும் பீட் ஹெக்ஸத் குறிப்பிட்டுள்ளார்.